இன்னைக்கு டேட்டில் நம்ம கிட்ட சீனா ஒரு கலை சேர்ந்த நாடான்னு கேட்டால் நம்மளோட பதில் ஆமாவாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் ஒரு தமிழர் சொன்னா நீங்கள் நம்பிங்களா? வாங்க ஒரு சின்ன கதையை கேட்போம். கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சிபுரம் தலைநகரமாக கொண்டு பல்லவ மன்னரான கந்தவர்மன் ஆட்சி செஞ்சார். அவருக்கு 3வது மகனாக போதின்னு ஒரு குழந்தை. அந்த போதி என்ற குழந்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கலையிலுமே தலை சிறந்து விழுந்து, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மர்ம கலைன்னு சொல்லுவாங்க, மருத்துவ கலை, இந்த மாதிரி எல்லா கலையிலுமே சிறந்து விளங்குச்சு. அந்த குழந்தை கொஞ்சம் வளர டைமில் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி புத்த மதத்துக்கு மாறலான்னு முடிவெடுத்து தன்னுடைய இளவரச பதவியை திறந்து விட்டு அவர் ஒரு துறவியாக மாறிட்டார். துறவியாக மாறினது மட்டும் இல்லாமல் 27வது புத்தா கிட்ட போய் சீடராகவும் சேர்ந்துட்டாரு. இந்த புத்தாவால பயிற்சி அளிக்கப்பட்ட போதி ஒரு சிறந்த சீடராக இருந்தார். சிறந்த சீடராக இருந்த காரணத்தால் போதி அவர் 28வது புத்தாவா நியமிச்சாரு. அதுக்கப்புறம் புத்த மதத்தை பரப்பதுக்காக போதி எல்லா நாடுக்கும் போய் பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நாடா பயணம் பண்ணிட்டு எல்லா நாட்டிலையும் போய் புத்த மதத்தை பரப்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சீனாவுக்கு போனாரு. சீனாவில் இருக்கவங்களும் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம போதி 28வது புத்தர்ன்றதுனால அவர் பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் ஏற்றுக்கினாங்க. அவங்க மாஸ்டர் ஏற்றுக்கினாலும் நம்மளோட போதி பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச மர்ம கலை, எல்லா மருத்துவ கலை எல்லாத்தையும் சொல்லி தந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாவின் டெம்பிள் வீக்காக இருந்த மாங்குகளுக்கு வந்து தற்காப்பு கலையும் சொல்லி தந்தாரு. கலையெல்லாம் சொல்லி தந்த அந்த தமிழன் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த போதி தர்மர். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.